ஆண்டவரே என் அடைக்கலம், அவரே என் பேலனுமாம், அனுகூலமான துணையுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பயப்படென்றுமே, மலைகள் விலகி போனாலும் சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் பூமி நலி மாறி. ஆண்டவரே என் அடைக்கலம், அவரே என் பேலனுமாம், அனுகூலமான துணையுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 52 முதல் 54 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 52வது அதிகாரத்திலே சிறைப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படுவதையும் அவரது நாமத்து நிமித்தம் எருசலேம் மீண்டும் கட்டப்படுவதையும் ஏசாயா தீர்க்கதரிசனமாக கண்டு இந்த வார்த்தைகளை இங்கு தருகிறார். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறார். அதையே சுவிசேஷமாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று ஆண்டவராகிய தேவன் ஒரு சுவிசேஷ வார்த்தையை அங்கு தருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு இந்த சுவிசேஷத்தை சகல சிருஷ்டிகளுக்கும் அறிவிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். ஆம், அவர்தாமே சமாதானத்தை தருகிற, இரட்சிப்பை தருகிற தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அந்த ராஜ்யத்திலே வந்து பங்கு பெறும்படி அழைப்பு கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. எருசலேம் பாழ்பட்டு போனாலும் மீண்டுமாக இது கட்டப்படும். எருசலேம் மகா பரிசுத்த ஸ்தலமாய், அது மீண்டுமாய் அலங்கார எருசலேமாய் திரும்பி வரும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை. அதற்காகவே தேவனாகிய கர்த்தர் தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு அடிமையைப் போல தன்னை தாழ்த்தி அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்தகேடு அடைந்தபடியினாலே அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய முகம் பார்வைக்கு அது அவ்வளவு அந்தகேடு கெட்டு அடைந்திருந்தது. அநேக ஜாதிகளின் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தமது இரத்தத்தையே நமக்காக சிலுவையிலே சிந்தியிருக்கிறார். அந்த பாடுகளை குறித்து 53வது அதிகாரத்திலும் தொடர்ந்து தருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவானவர் மேசியாக இருந்தும் பலரை அவர் விசுவாசியாமல் அவருடைய ரட்சிப்பை அசட்டை பண்ணிவிட்டனர். இயேசுவின் முதல் வருகையின் போது ஒரு சில யூதர்களே அவரை விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு எளிமையான ஆரம்பத்தோடு இந்த உலகத்தில் வந்தார். பிறந்த நாட்களில் ஆவிக்குரிய வறட்சியும் அந்த நாட்களிலே தேசத்திலே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன் யோவான் ஸ்நானகன் ஜனங்களை தட்டி எழுப்பி அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிலுவை பாடுகளை நோக்கி பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசனமாக அந்த காரியங்களை இந்த அதிகாரத்திலே கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்திலே இல்லை. அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார், துக்கம் அடைந்தவராயிருந்தார். நம்முடைய பாடுகளை, பாவத்தின் காரணமாக நாம் அனுபவிக்க இருந்த நமது பாடுகளில் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால்
குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தமது குமாரனுடைய தழும்புகளால் ஒரு சுகத்தை கொடுப்பதையும் வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தாலும் அவர் நம்மை தேடி வந்த நல்ல மேய்ப்பர். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆட்டுக்குட்டி போல் திறவாதவராய் ஆடுகளெல்லாம் நமக்காக சகித்து கொண்டார். கர்த்தர் மகிமை உண்டாவது. இப்படியாக அவருடைய பாடுகளை குறித்து இதோ அவரது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களெல்லாம் தாமே சுமந்து கொள்ளுவார். நம்மை நீதிமான்களாக்கும்படி சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்துகிறார். 54வது அதிகாரத்திலே சியோன் ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்ளும், மகிமைப்படுத்தப்படும். அந்த சியோன் எத்தனை முறை எதிரிகளால் சத்துருக்களால் பாழடைந்து போக பண்ணினாலும் ஆண்டவராகிய தேவன் அதற்கு ஒரு நிரந்தர மகிமையை, நித்திய மகிமையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த 54வது அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிற புதிய சூழ்நிலைகள் வரும் என்பதை ஆண்டவராகிய தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய ஜனங்கள் பாவத்தின் காரணமாக, ஆண்டவரை விட்டு விலகினதின் காரணமாக பல முறைகள் அங்கே பல துன்பத்தை அனுபவித்தாலும் ஆண்டவராகிய தேவன் கிருபையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு எதிராக எடுக்கப்படும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சியோனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உண்டு. நாம் நித்திய சியோனிலே பங்கு பெறும்படி நாம் ஆயத்தமாவோம். உன்னதனான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.